தற்போது நம்முடைய அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான திரு செம்மலை இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு செம்மலை. வணக்கம். வணக்கம். இப்ப அதிமுகவின் மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்ல வருகிறார் எடப்பாடி பழனிசாமி, எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது நானும் ஒரு மூத்த தலைவர் என்பது உங்களுக்கு தெரியும். ஆமா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, இன்றைக்கு எடப்பாடியார் காலத்திலும் சரி, ஒரு கட்டுப்பாடான இயக்கமாக இயங்கி வருகிறது. இது ஒரு ஜனநாயக அமைப்பு. எனவே யாருக்கும் கருத்து சொல்ல உரிமை உண்டு. ஆனால் நேற்றைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் எழுப்பிய பிரச்சனை ஒன்று புதிய பிரச்சனை அல்ல. அது தொண்டர்களின் கருத்தாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே பேசி ஒரு முடிவுக்கு வந்த பிரச்சனை, பொதுக்குழுவால் இந்த பிரச்சனைக்கு முடிவு கண்ட பிரச்சனை. எனவே இந்த பிரச்சனை குறித்து மீண்டும் எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் பொதுக்குழுவில் தான் எழுப்பியிருக்க வேண்டும். ஆனால் இந்த பிரச்சனை குறித்து பொதுவெளியில் பேசியது உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள முடியாது. அது பொதுவெளியில் மட்டுமல்ல, அதாவது ஒருங்கிணைக்க வேண்டும், இல்லை அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் 10 நாள் கெடு என்று தலைமைக்கே கெடு வைப்பதற்கு கெடு வைக்கிற அளவிற்கு அவருடைய பேச்சு அடைகிறது என்று சொன்னால் அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல, நீங்களும் அவருடைய பேட்ச் தான். அவரை போன்ற மூத்த தலைவர்கள் நீங்க எல்லாம் ஒரே செட்டு. அவர் எம்ஜிஆர் காலத்து, செல்வி ஜெயலலிதா காலத்து நடவடிக்கை மாதிரி திரு SDS திரு கோவை செழியன் கிட்ட எப்படி இறங்கி போனாரோ அந்த மாதிரி போகலாம்ல, கட்சிக்கு நல்லதுன்னு தானே சொல்றாரு. அதை கேட்க எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறாரா? சரி, நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். அதாவது நீக்கப்பட்டவர்களை சேர்த்தால்தான் ஒரு இயக்கத்திற்கு வெற்றி என்பது கிடையாது. உங்களுக்கு தெரியாதல்ல, பேரறிஞர் அண்ணா அவர்களை விட்டு சம்பத் அவர்கள் பிரிந்தார். சம்பத்தை இறைக்காமலேயே பேரறிஞர் அண்ணா அவர்கள் பல வெற்றிகளை கண்டார். அதே போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நாஞ்சில் மனோகரன், GS போன்றவர்கள் விட்டு பிரிந்தார்கள். அவர்கள் சேர்க்கப்படாமலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலிலே பல வெற்றிகளை கண்டார். அதே போல புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை விட்டு திருநாவுக்கரசர் சென்றார். திருநாவுக்கரசை மீண்டும் சேர்த்துக் கொள்ளாமலேயே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பல வெற்றிகளை கண்டார். ஆக அவருடைய வாதம் நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்த்துக் கொள்வது என்பது, அதனால்தான் வெற்றி கிடைக்கின்றது, ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஒன்றை உங்கள் மூலமாக அவரிடம் கேட்க வரும்போது, இதே நபர்களைத்தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அவர் காலத்திலே கட்சியிலிருந்து நீக்கினார். அன்றைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் அம்மாவிடம் சென்று இப்படி உங்களாலே நீக்கப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றே அன்றைக்கு கோரிக்கை வைக்கவில்லை. இப்பொழுது மட்டும் இந்த கோரிக்கை எப்படி இவருக்கு நாணோதயமானது? எனவே இதற்கு முதலில் பதில் சொல்ல வேண்டும். எனவே இது அல்ல முக்கியம். அதாவது ஒரு தலைமைக்கு எதிராக எங்களுடைய பொதுச்செயலை பொறுத்தவரையில் எதை எப்படி கையாள வேண்டும் என்பது பொறுமையாகத்தான் கையாளுவார். கட்சியிலும் ஆட்சியிலும் பல்வேறு இடர்பாடுகளை அவர் எதிர்கொண்டு வெற்றி கண்டார். எனவே இந்த விஷயத்தில் அவர் எடுத்த முடிவு உள்ளபடியே தலைமைக்கு எதிராக, கட்சிக்கு எதிராக ஒரு நிர்வாகி, ஒரு தொண்டரோ செயல்படும் போது அப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய அந்த கட்டாயம் ஏற்பட்டது. அப்படித்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அந்த நடவடிக்கையிலே எந்த தவறும் இல்லை. எனவே அவர் எந்த முடிவை எடுத்தாலும் அவர் இந்த விஷயத்தில் எடுத்திருக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். அவருக்கு பின்னாலே நாங்கள் உறுதியாக நிற்போம். நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு கேள்வி எழுதல திரு செம்மலை. இப்ப அண்ணா அவர்கள்கிட்ட இருந்து திரு ஈவேகே சம்பத் பிரிஞ்சு போறாரு, ஆனாலும் அண்ணா ஜெயிக்கிறாருன்னு சொல்லி சில உதாரணங்களை குறிப்பிட்டீங்க. ஆனா ஈவேகே சம்பத் அண்ணாவுடைய வெற்றியை பாதிக்கல. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் வெற்றியை டெல்டா மாவட்டங்களையோ தென் மாவட்டங்களையோ டிடிவி தினகரனோ OPS பாதிக்கிறாங்க. அதனால அவங்களை சேர்த்துக்கிட்டா கட்சிக்கு வலிமைன்னு சொல்றாங்கல்ல. இது ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கா? இல்ல, அதாவது அதுதான் சொல்றாங்க. அதாவது சில சேதாரங்கள் ஏற்பட்டு இருக்கலாம், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் சேதாரங்களை கூட இன்றைக்கு வரை நீங்க சொல்லுகிற அந்த நபர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு கூட நான் பேட்டியை பார்த்தேன். அதாவது ஒரு பொதுச் செயலாளரையே ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களை இந்த இயக்கத்தில் சேர்த்தால் அந்த இயக்கத்திலே மீண்டும் குழப்பம் வருமா வராதா, அல்லது கோஷ்டி மீண்டும் உருவாகுமா உருவாகாதா?
இதற்கெல்லாம் யார் பதில் சொல்லுவது? யார் உத்தரவாதம் கொடுப்பது? எனவே அப்படி சேதாரம் ஏற்பட்டிருந்தால் அது வேறு வகையில் தான் சரி கட்ட பார்க்க வேண்டுமே தவிர அந்த சேதாரத்தையே வைத்துக் கொண்டு நாம் ஒரு முழு வடிவத்தை உருவாக்க முடியாது. நன்றி திரு செம்மலை, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.